வணக்கம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், அதாவது நம்ம ஐஆர்எஃப்சியோட அந்த பிரம்மாண்டமான நிதி பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். இது சும்மா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட கதை கிடையாதுங்க. பல வருஷமா இந்திய ரயில்வேயோட முதுகெலும்பா இருந்த ஒரு நிறுவனம் இப்போ ஐஆர்எஃப்சி 2.0 அப்படின்ற ஒரு புது வெர்ஷனை நோக்கி எப்படி சமவேகமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு சூப்பரான அலசல் இது. சரி, இந்த அலசல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுருவோம். முதல்ல அந்த ரயில்வே நிதி இயந்திரம் எப்படி செயல்படுது, அடுத்து அவங்களோட அந்த ஜீரோ ரிஸ்க் பிசினஸ் மாடல், அப்புறம் ஐஆர்எஃப்சி 2.0ஓட என்ட்ரி, இதனால மாறுற ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ், அப்புறம் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக் சப்ளை ஓவர்ஹேங், கடைசியா இவங்களோட எதிர்கால பாதை. இதையெல்லாம் தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். முதல்ல செக்ஷன் 1, அந்த மாபெரும் ரயில்வே நிதி யந்திரம், அதாவது 2025ல அவங்களுக்கு கிடைச்ச அந்த நவரத்ன அந்தஸ்து பத்தி பாப்போம். இந்திய ரயில்வே உள்கட்டமைப்போட எதிர்காலத்துக்கு பவர் கொடுக்கறதே இவங்க தாங்க, நம்புவீங்களா? 2025-26 நிதியாண்டின்படி ஐஆர்எஃப்சி நிர்வகிக்கிற மொத்த சொத்துக்களோட மதிப்பு, அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 4,84,616 கோடியே 77 லட்சம் ரூபாய். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது சாதாரண நம்பர் கிடையாது. இந்திய ரயில்வேயோட ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் தாங்கி பிடிக்கிற ஒரு பிரம்மாண்டமான மூலதனம் இது. இப்போ கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஒரு கேள்வியோடும், பாஸ், 2021ல மார்க்கெட்டுக்கு வந்த இந்த ரயில்வே ஸ்டாக் திடீர்னு எப்படி 8 மடங்கு ஏறிச்சு, அப்புறம் ஏன் இவ்ளோ பெரிய சரிவை சந்திச்சுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மிஸ்ட்ரியை தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்ண போறோம். இந்த டைம்லைன் எப்படி பில்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். 2021ல வெறும் 26 ரூபாயில இவங்களோட ஐபிஓ வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 2024ல பாத்தீங்கன்னா 229 ரூபாய் அப்படின்ற அதோட பீக்க தொட்டுச்சு. 2025ல நவரத்ன அந்தஸ்து வேற கிடைச்சது. ஆனா 2026 பிப்ரவரியில வந்த ஆஃபர் ஃபார் சேல்க்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு பெரிய கரெக்ஷன். இந்த டைம்லைன் தாங்க ஐஆர்எஃப்சியோட முழு கதையும் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அடுத்த செக்ஷன் 2, தி ஜீரோ ரிஸ்க் பிசினஸ் மாடல். இவங்களோட அந்த பாதுகாப்பான பேலன்ஸ் ஷீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் என்னன்னு பாப்போம். இந்த ஃபைனான்ஸ் ஜார்கன்ஸை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். இந்த காஸ்ட் பிளஸ் மாடல் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஃபைனான்ஷியல் லீஸ் அக்ரிமெண்ட். இதுல அவங்க போட்ட முழு முதலீடு, அதுக்கான வட்டி, அப்புறம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு குறிப்பிட்ட லாபம், இது எல்லாமே அவங்களுக்கு முழுமையா திரும்ப கிடைச்சிரும். இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? வட்டி விகிதம் மாறுறது, இந்த மாதிரி எந்த மேக்ரோ ரிஸ்கா இருந்தாலும் அதை முழுசா ரயில்வே அமைச்சகமே ஏத்துக்கும். ஐஆர்எஃப்சிக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த பணம் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட், ரயில்வே சொத்துக்களுக்கு ஐஆர்இஎஃப்சி 100% ஃபண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த 15 வருஷத்துக்கு, அதாவது பிரைமரி லீஸ் பீரியட்ல அவங்க போட்ட அசல், வட்டி, அது போக ஒரு 35-40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் லாபம், இது எல்லாமே அவங்களுக்கு செக்யூர்டா வந்துரும். அதுக்கப்புறம் வர்ற 16 முதல் 30 வருஷ செகண்டரி லீஸ் காலகட்டத்துல சும்மா பேருக்கு ஒரு நாமினலான வாடகை மட்டும் தொடர்ந்து கிடைக்கும். இதுதாங்க அவங்களோட அந்த ஸ்டெடியான லாபத்துக்கான சீக்ரெட். இப்போ இந்த ஸ்லைட்ல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மாடலோட ரிசல்ட். கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்களோட கிராஸ் என்பிஎஸ், அதாவது வாராக்கடன் எவ்வளோ தெரியுமா? எக்ஸாக்டா 0%. துளியோண்டு கூட வாராக்கடன் கிடையாது. அது மட்டும் இல்லாம 1.50% நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் பாக்குறாங்க. ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இது நிஜமாவே ஒரு அன்பிலீவபிள் ரெக்கார்ட். அடுத்து செக்ஷன் 3, என்டர் ஐஆர்எஃப்சி 2.0. அந்த பழைய ஐஆர்எஃப்சியை இப்போ ஒரு புது அவதாரம் எடுக்க வச்ச அந்த பாலிசி சேஞ்ச் என்னன்னு பாப்போமா? இந்த பழைய முறைக்கும் புது முறைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கே புரியும். முன்னாடியெல்லாம் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு இபிஆர், அதாவது எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ரிசோர்சஸ் மூலமா கடன் வாங்கி ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கவர்மெண்ட் நேரடியாகவே ஜிபிஎஸ், கிராஸ் பட்ஜெட்டரி சப்போர்ட் அப்படிங்கிற பேர்ல மானியமா பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்னாச்சு? ஐஆர்எஃப்சிக்கு வழக்கமா வந்துகிட்டு இருந்த அந்த பாரம்பரியமான ரயில்வே பிசினஸ் அப்படியே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதனால அவங்க புது வழியை தேட வேண்டியதா போச்சு. செக்ஷன் 4, சேஞ்சிங் ரிஸ்க்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இப்போ ரயில்வே அல்லாத கமர்ஷியல் லெண்டிங்க்கு மாறினதுனால என்னென்ன சவால்கள் வருதுன்னு பாப்போம். இப்போ ரீசெண்டா சைன் பண்ணப்பட்ட இந்த 72,949 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே அல்லாத ஒப்பந்தங்கள் எல்லாம் எங்க போகுதுன்னு இந்த சார்ட்ல பாருங்களேன். ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல முக்காவாசி, அதாவது 59.8% ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுகளுக்கும் 23.1% உர தொழிற்சாலைகளுக்கும் போகுது. ரயில்வே சம்பந்தப்பட்ட மத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வெறும் 17.1% மட்டும்தான்.
சோ இங்கே நாம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் இதுதான். இந்த புது கமர்ஷியல் லோன்ஸ் மூலமா அவங்களோட லாப வரம்பு 35-40 பிபிஎஸ்ல இருந்து அப்படியே எகிரி 220-250 பிபிஎஸ் மாறிடுச்சு. செம லாபம்தான். ஆனா இந்த புது கமர்ஷியல் அசெட்ஸ்ல 95 முதல் 100% வரைக்கும் ரெகுலேட்டரி ரிஸ்க் இருக்கு. ரியல் கார்ப்பரேட் ரிஸ்க அவங்க இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே முன்னாடி 672% இருந்து இவங்களோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ CARR இப்போ தடால்னு 110.91% குறைஞ்சிடுச்சு. அதாவது அதிக லாபம் வேணும்னா கூடவே அதிக ரிஸ்க்கும் வருது. அடுத்து செக்ஷன் 5 த ஸ்டாக் சப்ளை ஓவர்ஹேங். பேலன்ஸ் ஷீட்டை தாண்டி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இவங்களோட விலையை கண்ட்ரோல் பண்ற அந்த மெக்கானிசம் தான் பாப்போம். 84.65%. இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2026 பிப்ரவரியில நடந்த அந்த மந்தமான OFSக்கு அப்புறமும் கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா IRFCல ஒரு ப்ரொமோட்டரா வச்சிருக்கிற தற்போதைய ஷேர் ஹோல்டிங் அளவு இதுதான். இது ஒரு இன்வெஸ்டரா உங்களுக்கு ஏன் முக்கியம்னு சொல்றேன் கேளுங்க. செபி ரூல்ஸ் படி மார்க்கெட்ல மினிமம் 25% பங்குகள் பப்ளிக் கிட்ட இருக்கணும். அதாவது ப்ரொமோட்டரோட ஷேரு 75% குறையணும். ஆனா அந்த பிப்ரவரி 2026 OFSல இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அதனால மார்க்கெட்க்கு நல்லாவே தெரியும் கவர்மெண்ட் இன்னும் 9.65% பங்குகளை வித்தே ஆகணும் அப்படின்னு. இந்த ஒரு ஓவர்ஹேங் சப்ளை இருக்கிறதால தான் ஸ்டாக் பிரைஸ் ரொம்ப மேல போக முடியாம தவிக்குது. அண்ட் ஃபைனலி செக்ஷன் 6 தி ட்ராக் அஹெட். இவங்களோட வேல்யூவேஷன் மற்றும் எதிர்கால இலக்குகள் என்னன்னு பாத்துருவோம். மார்க்கெட்ல இவங்களோட வேல்யூவேஷன் எப்படி ரியாலிட்டிக்கு வந்திருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப சூப்பராவே காட்டுது பாருங்க. FY 24-25 பீக்ல இருந்தப்போ PE மல்டிபிள் 35ல இருந்து 40 மடங்குக்கு மேல இருந்துச்சு. ஆனா மே 2026 நிலவரப்படி அது அப்படியே கரெக்ட் ஆகி 18.31x அப்படிங்கிற ஒரு கிரவுண்டட் லெவலுக்கு வந்துருச்சு. அதே போல PB விகிதமும் பாதியா குறைஞ்சிருக்கு. நிஜமாலே இது ஒரு ஹெல்த்தியான வேல்யூவேஷன் கரெக்ஷன் தான் சொல்லணும். மேனேஜ்மெண்டோட ஒரு ரொம்ப அக்ரெசிவான டார்கெட் என்னன்னா 2030க்குள்ள இவங்களோட ரெவென்யூல 60% ரயில்வேல இருந்தும் 40% ரயில்வே அல்லாத மத்த பிசினஸ்ல இருந்தும் வரணும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு பெரிய டைவர்சிஃபைட் வளர்ச்சிக்காகவே மார்க்கெட்ல இருந்து 70,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கான மாபெரும் ப்ரோக்ராமே அவங்க கையில எடுத்திருக்காங்க. சோ இந்த எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசி அவங்க கிட்ட ஒரு கேள்வி. ஒரு பக்கம் அதிக லாபம் தர கமர்ஷியல் லோன்ஸ், இன்னொரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே வர மூலதனம், அப்புறம் எப்ப வேணாலும் விற்கப்படலான்னு காத்துட்டு இருக்கிற அந்த ஷேர் ஹோல்டர் ஓவர்ஹேங். இந்த சிக்கலான சூழ்நிலைகளை எல்லாம் IRFC 2.0 எப்படி பேலன்ஸ் பண்ண போகுது? மார்க்கெட்ல நாம தொடர்ந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கேம் இதுதாங்க. யோசிச்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிளைனரோட சந்திக்கலாம். நன்றி.